பிதாவாகிய கடவுளுக்கும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் மகிழ்ச்சி உண்டார்கள். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த புதிய வருடத்தில் இந்த முதலாம் மாதத்தில் இந்த முதலாம் ஓய்வு நாள் காலை வேலைக்காக முதலாவது நம்ம கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் நம்ம கொடுத்து இந்த நாளிலே நாம் சபைக்கு செல்ல வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவைகளை கேட்டு நாம் அதன்படி செய்ய வேண்டும் என்பதுதான், அதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் உணர்ந்து நாம் அதன்படி செயல்பட பிதாவாகிய கடவுள் நமக்கு அந்த கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளில் கூட கடவுளுடைய வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக அதுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த ஆதார வசனம் தான் வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்கு அவர் தெளிவாக யோவானுக்கு அங்கு எழுதும்படியாக தெளிவாக யோவானுக்கு சொல்லுகிறார். யோவான்கிட்ட என்ன சொல்றார்? முதலாவது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்றார். ஏன் சபைகளுக்கு மட்டும் காது இருக்குது, மற்றவங்களுக்கு காது இல்லையா அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஏன்னா சபைகள் தான், சபைனா யாரு? நீங்களும் நானும் தான் சபை. நாம தான் மனவாட்டிய சபை. நமக்குத்தான் இவ்வளோ பெரிய கிருபை, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அந்த உரிமையோடு நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறார். நீங்க மார்க் 4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9 சொல்லும் பொழுது காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறார். அது 26வது வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா, நீ காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் அப்படிம்பார். அங்க கொஞ்சம் அழுத்தமா சொல்றார். அப்படின்னா எதற்காக இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் கடவுள் சபையை பார்த்து இந்த காரியத்தை சொல்ல வேண்டும்? சாதாரணமாக சொல்லிட்டு போய் நம்ம ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து சத்தத்தை கேளுங்கள், அதோட முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் திட்ட தெளிவாக சொல்லுவது காரணம் என்னவென்றால், சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் முக்கியம். அதைத்தாங்க சொல்லும்போது யோவான் சொல்லும்போது சொல்றாரு, நீ முதல்ல என்ன செய்யுது, நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி அங்க சொல்றாரு. அது யாருக்கு கொடுக்கிறார்? மனவாட்டிய சபைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, இதை நம்ம புசிக்க வேண்டும் என்று அங்க வேதம் நமக்கு சொல்லுங்க. நிறைய பேர் புசிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ தீர்க்கதரிசியான இந்த புசிக்காம அது தீர்க்கதரிசி உரைக்கவே இல்லை. அது அடுத்தது வரும்போது செய்தி வரும்போது வரும். அதனால சொல்றாரு, முதலாவது நம்ம கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்வது முக்கியம் அல்ல, நான் கிறிஸ்தவன் என்று நாம தரிக்கப்பட்டுக் கொண்டது முக்கியம் அல்ல, அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுது நடப்பதுதான் முக்கியம். அதனாலதான் தெளிவா சொல்றாரு, நான் சபைகளுக்கு நான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று எழுத அப்படின்றார். ஏன்னா சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதி செய்கிறவர். இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? இது மகிமையுள்ள வார்த்தைகள், இது அந்த ஜீவனுக்கு போகக்கூடிய வார்த்தைகள். அதனால அவ்வளவு திட்ட தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுதல் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுகிறார். அப்படின்னு நீங்க பார்க்கும்போது யோவான் 16:33 சொல்றாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். ஜெயித்தவர் யாரு? அவர்தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, சபையாகிய உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி. நீங்க அதில் பார்க்கும் பொழுது யோவான் 8:51 பார்க்கும் பொழுது, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. இந்த மெய்யாகவே மெய்யாகவே இந்த வார்த்தை இது நமக்குரியது, அவருக்குரியது வார்த்தை சொல்றது பாருங்க. அப்ப இந்த கனியை நம்ம புசித்தால் நமக்கு என்ன வராது? மரணம் வராது. தெளிவா சொல்றாரு கிறிஸ்தவ, நமக்கு அங்க தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். அதனால நீங்க யோவான் 11:25-26 பார்க்கும் பொழுது இந்த மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, இந்த மாதிரி சகோதரன் மரித்து போயிட்டான், அவன் நீங்க இருந்துதான் உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? மார்த்தாள், இப்ப நானே உயிர் தொடரும் ஜீவனமா இருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படிங்கிறார்.
அப்படி என்றால் பாருங்க, அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இந்த ஜீவ வெளிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதை நம்ம புசிக்கணும். அதான் சொல்லு, விசுவாசிக்கிறார், அவன் மரித்தவனும் படைப்பான்னு சொல்றாரு. அதே சொல்ற, அதே நீங்க யோவான் 6:48 நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, நானே ஜீவப்பம், அன்றைக்கு மனாதத்தில் முற்பிதாக்கள் மண்ணாவை புசித்தாங்க, அவர்கள் மறித்து போயிட்டாங்க. ஆனா நான் என்னுடைய அப்பத்தை நீங்க புசிக்க, நீங்க மறிக்க மாட்டீங்க. இப்படி தெளிவா நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வருகிறார் இல்லைங்களா? அப்படின்னா இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். இந்த வார்த்தைகள் தான் ஜீவன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. அவர் கொடுக்குற, நான் கொடுக்குற வார்த்தை. அதனாலதான் நீங்க யோவான் 17:3 வாசிக்கணும், ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். இந்த அறிவு எங்க இருக்குது? நீதிமன்றங்கள் 9:10 நீங்க வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். அப்ப அந்த அறிவுனாலே உங்களுக்கு வேத வசனத்தை தான் குறிக்குது, அது வேற எதையும் குறிக்கல. அப்ப இந்த அறிவுல நம்ம வளரணும், இந்த அறிவு நம்ம பெறணும். அதைத்தான் நமக்கு இங்க கடவுள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அவனும் சொல்றாரு, ஜெயம் கொள்ளவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருத்தத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொல்லி அங்க யோவானுக்கு திட்ட தெளிவாக சொல்றாரு. நீ சொல்றது யாருக்காக கேட்டீங்கன்னா சபைக்காகத்தான் சொல்றேன். சபை முக்கியம், கவனமாக அந்த வார்த்தைகள் கை கொள்ள வேண்டும். சபைக்குத்தான் சொல்றாரு. நீங்கள் நான் கெட்டு போகணும்னு நினைச்சது நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ உலகத்தான் கூட போயிட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு எப்படியோ கொஞ்ச நாளைக்கு இந்த உயிருக்கு வரைக்கும் வரலாம் போகலாம், அவ்வளோதான். இன்னைக்கு செத்த நாளைக்கு 3 நாள் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நமக்கு அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம் நித்திய ஜீவனை வச்சு நித்திய வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார். நீங்களும் நான் அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். ஏதோ நம்ம வாழ்ந்தோம் பிழைத்தோம் போனோம்ங்கிறதுக்காக அல்ல. அப்படின்னு கிறிஸ்து நாம நமக்கு தேவையே இல்லை. நாம் உலகத்தால போயிட்டே இருக்கலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சுன்னா, கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் என்ன ஆகிறான்? புது சிருஷ்டி ஆகிறான். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த கடவுள் சொன்ன வார்த்தை. நீங்க யோசுவா 1:7 நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்க யோசுவா சொல்றாரு, யோசுவா மோசேயுடைய நியாய பிரமாணத்தை விட்டு இடது வலது சாய்ந்தராது பாருங்க. அப்போ இந்த ஜீவ வெளிச்சத்தில் கனியை விட்டு என்ன பண்ணிடாத, இடது வலது சாய்ந்தராத, நீ இதை பிடிச்சுக்கோ. அவர் சொல்ல ஆக கட்டளை நிற்கும். வேற சொல்லுகிறது இல்லையா? அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதான் சொல்றேன். வாசிக்க வெளி 2:17 வாசிக்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கொடுக்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்திலே கொடுப்பேன் என்று எழுதுகிறது. ஏன் எழுத சொல்றாரு யோவான? இது எதற்காக எழுத சொல்றாரு? இந்த சபை பத்தாம சொல்லிட்டு இருக்காரு. சபை பார்த்து சொல்ற ஜெயம் கொள்ளுகிறவன் ஆவியானவன் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயகுலனுக்கு நான் என்ன மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அங்க யோவான் 6:49 நான் வாசிக்கும் போது என்ன சொன்னாங்க? உங்க பிதாக்கள் எல்லாம் வனாந்தரத்தில் வரும்போது மன்னாவை புசித்தார்கள், அவர் மரித்து போனார்கள். ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாது ஆகிய புதிய நாமத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. அந்த நாமம் என்ன நாமம்? அர்த்தம் சொல்றாரு. அப்போ இவ்வளவு ஒரு பாக்கியத்துக்கு, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நாமம். அப்படின்னா நாம என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது அப்படின்னா புதிய நாமத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி
அங்க சொல்றாரு. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு உணவு. இது இந்த ஆவிக்குரிய உணவு. இந்த உணவை நம்ம சாப்பிடணுங்க. இதை சாப்பிட்டா தாங்க நமக்கு அது என்ன, அந்த நாமம் என்ன, இந்த வார்த்தைகள் என்ன, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனையோ இடத்துல இன்னைக்கு எப்படியோ நடந்து கொண்டு இருக்குது. இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இது ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. உண்மையை நான் சொல்றேன். எனக்கு நேற்று இருந்த சரீர பாடுக்கு உண்மையாகவே நான் இன்றைக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை. நேற்றுக்கு காலையிலிருந்து எனக்கு முந்தாவது நைட்டு சுகர் ஏறி பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான வேதனை தாங்க முடியல. நான் தான் சொன்னேன், ஆண்டவரே நான் வாக்கு கொடுத்துருந்தேன், உங்களுடைய சபைக்கு போயிடுமே, உங்களுடைய வார்த்தையை சொல்லணுமே, என்னப்பா நான் செய்வதுன்னு கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்தில் நான் வேண்டினேன். ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து உங்களை முன்னால் நிறுத்தியிருக்காரு என்றால் காரணம் அவருடைய நாமத்தை நம்ம கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் விட மாட்டார். இதுதாங்க அவருடைய கிருபை, இதுதான் அவருடைய சித்தம். அவ்வளோ ஒரு சரி இப்போ வேதனை தான். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், காலையில் 3 மணிக்கு போச்சு 5 மணி முடிச்சது கடைசியில் என்ன சொல்றீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிறது இந்த வார்த்தையை சொல்லி தான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு வருது. அப்போ அந்த பலத்தை கொடுத்து அதனால நடத்துவார். இதுதான் உண்மை. ரெண்டால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுடன். யோவான் 6:48, 53, 63 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமா இருக்குதுன்ட்டார் பாருங்க. இப்போ இந்த ஜீவ விருட்சத்தை நாம புசிக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் ஆதியில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்களா. ஆதாமுக்கு என்ன செஞ்சான், அந்த நன்மை தீமை அறியத்தக்கவனாக மனுஷன் ஒருவனாக போயிட்டான். இனி இவன் எப்படியாவது என்ன பண்ணுவான், அவன் போய் அதை பறித்து சாப்பிட்டுருவான் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான். கடவுளுக்கு எல்லாமே தெரியவில்லைங்க. என்ன கேட்டீங்கன்னா, அவன் பாவம் செய்யாததுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான், ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தான். அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான். அவன் நிர்வாணிகிறது தெரியாமல் இருந்தான். ஆனா இந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள இந்த மாம்ச சிந்தை வந்ததுமே அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே மாறி போச்சு. அவன் கடவுளவே எதிர்த்து கடவுளுக்கு மேலாக வர வேண்டும் என்கிற அந்த ஒரு அறிவு அவனுக்குள்ள வந்தது. அதனாலதான் கடவுள் பார்த்தாரு. ஆதியாகமம் 3:24, 22, 23 நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, இவன் நன்மை தீமை அறிவித்தக்க நம்மில் ஒருவனானான். ஆனால் இவன் அந்த கனியை, ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து இவன் என்றென்றைக்கும் உயிரோடு இராத படிக்கின்றாரு. பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அவனுடைய திட்டம் என்ன? அந்த சிந்த மாமிச சிந்த வந்தாலும் அவனுடைய திட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? கடவுளுக்கு விரோதமான காரியங்களாக தான் இருக்கு. அது கடவுளுக்கு உண்மையே வராது. அதனாலதான் 2 சிந்த மனுஷனுக்கு உண்டு. ரோமர் 8:6 நீங்க வாசிச்சு பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று எழுதியிருக்கு. அப்ப இந்த ஆவிக்குரிய சிந்தையில் நம்ம வளரணும். இந்த ஆவிக்குரிய சிந்தனை நம்ம நடக்கணும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அதனாலதான் ஆவியானவன் சொல்லி அங்க சொல்றாரு பார்க்கிறோம். அப்ப ஆவியான சபைகளை சொல்லி காதல் கேட்கணும். அப்படின்னு எந்த அளவுக்கு பாருங்க, மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கான். அந்த மாம்ச சிந்தை அது மரணத்துக்கு ஒப்பான, அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம அந்த நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் வாக்கு கொடுத்துருக்காரு. 1 யோவான் 4:25 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா. அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த வாக்கு தத்துவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படி. நீங்க மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம், நீங்க மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். நம்ம கடவுளுக்கு பயப்படுவோம், கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அதைத்தான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. அவ பாருங்க, நீதிமன்றங்கள் 3:18 வாசிங்க. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றுக்கொள்ளுகிற எவரும் பாக்கியவான். அது தன்னை அடைந்தவர்களுக்கு. எது? கடவுளுடைய வார்த்தைகளை அடைந்தவர்களுக்கு, கடவுளுடைய வார்த்தைகளை அனுபவிகளுக்கு அது என்னமா? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். ஆனா அதை பற்றிக்கொள்ளணும். நான் பைபிள் படிக்க ஜெபம் பண்றேன், அது பண்றேன், இதெல்லாம் சும்மா அது கடவுளுக்கு உண்டானதான காரியம் அல்ல. நாம் அதாவது யோவான் 4:26 நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, தேவன் ஆவியா இருக்கிறார்,
அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் வேத வசனம். அப்படின்னா அவரை பற்றி கொள்ளுங்கள், அதான் சொல்றாரு. அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவன். எதையை பற்றி கொள்வது? ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி கொள்ளும் எவனும் பாக்கியவான் வேதம் தெளிவாக சொல்லுகிறத பார்க்கலாம். அடுத்தது வாசிங்க பிரசங்க 1:18. அங்கே எவ்வளவோ அறிவு, எவ்வளவோ ஞானம், எவ்வளவோ நல்ல பக்தி, வைராக்கியம், விசுவாசம் எல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னு நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் இங்கே பிரசங்க ஒன்று சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க. 1:18 பிரசங்க 1:18. அவரே சபையாகி சரீரம். 1 பிரசங்கி 1:18. அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்பு உண்டு. ஒரு நிமிஷம் இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், என்னை போல ஞானி அவனும் இல்லை. பாஸ்கர் படுறதுக்கு மேலே என்னால் செய்து கொடுக்க முடியும். பாஸ்கர் படுறது என்ன? அவருக்கு அவர் படிக்காத நான் படிச்சிருக்கிறேன். நான் இது சொல்லுவேன், எனக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துல. இது சொல்லலாம், இது எந்த ஞானம்? இது உலக ஞானம். ஆனா அந்த ஞானம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதி இருக்கிறது. அந்த ஞானம் வேணும். அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்பு உண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆமா, குணாபடுத்தல் கொடுக்குற செய்தி சரியில்லை. அது என்னவோ செய்தி எப்படியோ மாற்றி கொடுக்குறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அறிவு பெருத்துவேன், அறிவு அதிகமாக இருக்கும் சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? நோவுதான். அறிவு பெருத்தா நோவுதான் வரும், வேற எதுவும் வராது. அதனால் நம்ம அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம தவறான ஒரு வார்த்தைகளோ தவறான ஒரு காரியங்களோ மற்றவர்களை குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதோ அது நமக்குள்ள மற்றவர்களை குற்றப்படுத்த நீ யார்? பவுல் கேட்கிறாரு இல்லையா? நான் சரியாக நடந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சரியாக நடக்காமல் கோணமான நடந்துட்டேன். நான் உங்களுக்கு புத்தி சொன்னேன், அது போக முடியல, போகுமா? இங்கே போக, இங்கே இங்கே போயிட்டு அதான் சொல்கிறேன். அப்போ அறிவுபடுத்தணும், நோவுபடுத்தணும். எனக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் கண்டான எனக்கு பயங்கரமான கோபம் வரும். நான் சொன்னேன், ஒரு சகோதரர் சொன்னார், இந்த மாதிரி பேசுறது சரியில்லைன்னு சொன்னார். நான் சொல்ல விரும்பல. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் வந்தீங்களா, சத்தியத்தை கேட்டீங்களா, அப்படியே போயிட்டு மற்றவங்களை அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு அவர் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவ்வளோ தைரியமாக அவங்க பேசுகிறாங்கல்ல, அப்போ உங்களால் அவ்வளோ தைரியமாக பேச முடியுமா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் மிகவும் கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியங்கள். இப்போ நம்ம வாட்சம் இல்லைங்களா, சங்கீதம் 19 என்ன வாட்சம்? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு. இதெல்லாம் துணிகரமான பாவம். அவ்வளவு பேசுறது இதெல்லாம் துணிகரமான பாவம். ஆனா இது 7வது வசனம் வாசிங்க, அது சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வேதம் நிறைவேற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியின் ஞானியுமாக்கிறதுமா இருக்குது அப்படிங்கிறது. ஓ, டேவிட் பிரதருக்கு ஓரளவுக்கு அவருக்கு சத்தியம் தெரியும். நான் குறை சொல்லவில்லை, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன், தெரியும். ஆனா அதுக்கென்று நான் தான் ஞானி இருந்து டேவிட் பிரதருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் எதுக்கு நீங்க பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்க அப்படி சொல்லலாமா? கடவுள் அவரை கொண்டு அவர் பொழுது எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அதுதான் என்னுடைய விசுவாசம். நான் என்னைக்குமே எங்க போனாலும் நான் பிரசங்கம் கேட்கறது தான் விரும்புவேன். நான் பிரசங்கம் அவசியம் எனக்கு கிடையாது. நான் படிக்கிறேன், எனக்கு அது போதும். அவர் எந்த அளவுக்கு நீ வச்சிருக்கிறது எனக்கு அது போதும். ஆனால் அடுத்தவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, எனக்கு கிடைக்காத ஒரு ரகசியம் அந்த அன்னைக்கு எனக்கு கிடைக்கும். பலரும் உதவப்படுறது பேசும்பொழுது, நீதிமன்றங்களில் பேசும்போது அந்த வார்த்தையை சொன்ன நீதிமன்ற 8ஆம் சொன்னார் இல்லை, அதில் ஒரு சில ரகசியங்கள் எனக்கு கிடைச்சிது. நான் பிரதர் சொன்னேன், பிரதர் இன்னைக்கு உங்கள் மூலமாக எனக்கு ஒரு ரகசியத்தை ஆர்டர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா? அப்போ எனக்கு கிடைக்காது. நான் ஒரு முறை என்ன செய்து விட்டேன் என்றால், விதைப்பும் கூலியும்ங்கிற தலைப்பில் செய்திகள் கொடுத்து விட்டேன். ஆனால் இந்த விதை என்றால் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நல்ல வேலை
கடவுள் தான் என்னை காப்பாற்றினாரு. யாரும் இந்த கேள்வி கேட்கல. விதை என்ன என்னப்படுதுன்னு கேட்டுருந்தான்னு வைங்க, கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன். கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன். அப்போ இங்கே கோயம்புத்தூர் பேசும்பொழுது பிரதர் சொன்னார், நல்லா இருக்குது செய்தி, எல்லா பக்கம் சொல்லுங்க. அதே பேசுனேன், இங்கே திருச்சியிலும் பேசுனேன், அங்கே மேக்சினில் ஓட்டுருந்தாங்க. அப்புறம் தான் நான் வந்து வீட்டில் வந்து உட்காந்து, ஆண்டவரை நான் அந்த மாதிரி வசனத்தை சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு அது தெளிவுபடுத்துங்க. யாராவது கேட்டிருந்தா நான் குற்றவாளி ஆகிருப்பேனே, நான் போய் திருக்கதரிசி ஆகிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு ஒரு மத்தியான நேரத்தில் இங்கே தர்மபுரியில் போய் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து உட்காந்து என்னென்னு தெரியல, திடீர்னு வேதத்தை எடுத்து வாசிக்கும்படியான ஒரு உந்துதல் எடுத்து வாசிக்கும்போது கரெக்டாக அந்த பகுதியை திருப்பினேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை, இந்த ஊமையின் கருத்தாவது விதை என்றால் தேவனுடைய வசனம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் பழச்சிட்டேன், இனி யார் கேட்டாலும் தைரியமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்து பார்த்தீங்களா. அப்போ அதுதான் கடவுள் ஒவ்வொன்றையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமன்றம் 4:22 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, இந்த இது கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதாவது அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:22 பிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். ஆமா, எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இந்த ஜீவ வெளிச்சத்தின் கனியை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இதே கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இருப்பாமா, அவங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம எங்கேயுமே போய் நம்ம போராட வேண்டியதில்லை, எங்கேயுமே போய் நம்ம வந்து கேட்க வேண்டியதில்லை. நம்ம இந்த வார்த்தைகளை மாத்திரம் நம்ம விசுவாசித்து நாம் அதன்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. என்றால் யோவான் 8:32 சத்தியத்தையும் வருவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்குன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அதை சொல்ல பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவைகளை ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று சொல்லி வேதம் சொல்லுவது. அதனால ஜீவ வெளிச்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்கு கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கணும். நீங்க அதிலே பாருங்க, பிரசங்கில சொல்லும் பொழுது சூரியனுக்கு கீழே உள்ள மனிதனுடைய அனைத்து உழைப்புகளும் வீண் என பிரசங்கி கூறுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். 1 Corinthians 8:1 வாசிங்க. 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமா, அறிவு என்ன உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். அதான் அதுதான் சொன்ன, அதிக படிப்பு உடலுக்கு எழுப்பு. அது அதிகமாக படித்தா அப்படித்தான் இருக்கு. கொஞ்சமாக படிக்கணும், படித்து கொஞ்சமாக படித்து கொஞ்சமாக சொன்னால் போதும். நீங்கள் ஒரு வசனத்தை படித்து ஒரு 10 நிமிஷம் அது உண்மை சொல்லிட்டு போனால் போதும், அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அதுக்காக நல்லா எனக்கு நிறைய அறிவு இருக்குது, நான் அந்த வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது இருமாப்பை தான் கொண்டு, அதனால தான் சொல்கிறது, குற்றப்படுத்துறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்லி மத்தேயு 16:26 சொல்லும் பொழுது, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பா? ஒன்னும் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். அந்த ஜீவன் கூட அங்க போகுது எங்க போகுது அது தெரியாது இல்லைங்களா. நமக்கு கடவுள் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு? முதலாம் உயிர்த்தெழுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. முதலாம் உயிர்த்தெழில் நம்ம பங்கடைய வேண்டும்ங்கிறது தான் கடவுளுடைய ஒரு நித்திய ஒரு கட்டளையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறார், முதலாம் உயிர்த்தெழு பங்கடைய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா மரணங்கள் 2 மரணங்கள் இருக்குது. ஒன்று உயிர்த்தெழுதலுக்கு உண்டான மரணம், 2வது ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டான மரணம். இதில் எந்த மரணத்தை நம்ம சந்திக்க போகிறோம்? இதுக்கெல்லாம் தாங்க நம்ம இந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த கனியை புசித்து நாம் அதன்படி செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறதா இருங்கள். செய்யுங்க. இந்த வேதத்தை சுமக்கிறோம் தாங்க பாக்கியம். இது யாருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கடவுள் நம்ம கொடுத்திருக்கார். உண்மையை நான் சொல்றேன்.
இந்த வேத புத்தகம் பாருங்க, இது எனக்கு 5வது புஸ்தகம். இது எனக்கு பிறந்தநாள் பரிசாக வாங்கி கொடுத்தாரு ஈரோட்டில். அது ரொம்ப இதாகி போச்சு. அப்புறம் மறுபடியும் பைட்டிங் பண்ணி பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா வேலையும் திருப்புறது தானே, இங்கும் மங்குமாக தேடி வாசிங்க. அப்போ தேடினா தான் எனக்கு கிடைக்குது, தேடிட்டு எப்படி கிடைக்கும்? அதனால சொல்கிறேன். அப்போது வேதத்தை நாம் அதிகமாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். வெளி 2:26 வாசிங்க. வெளி 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமா, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்ட்டாரு. ஆனா அதிகாரம் பெற்றது போல, ஆனா அதிகாரத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்துட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? கொடுத்திருக்காரு இல்லையா? நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு இல்லையா? கொடுத்திருக்காரு. நான் சொல்லுவேன், நான் டப்பான சொல்லுவேன், தைரியமா பேச சொல்லுவேன். யோவான் 1:12 வாசிங்க. ஆனால் இவ்வளவு உறுதியா பேசுறேன். நான் உறுதி இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பெற்றாச்சா? அதிகாரம் பெற்றாச்சா? இப்ப இங்க என்ன சொல்றாரு? அதிகாரம் பெற்றது போல. அப்ப அதிகாரம் பெற்றது போல நம்ம அந்த அதிகாரத்தை முன்னே பெற்றாச்சு. இப்ப ஜனங்கள் மேல் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக, ஜனங்களை நோக்கி பார்க்கும்படியாக நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்படி எழுதுறாரு. இப்போ அப்ப பாருங்க, கடவுள் நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு ஒரு கிருபையை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, எப்படியெல்லாம் நம்மளை அவர் பாதுகாத்து நாம ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நம்ம ஜெயமாக வாழ வேண்டும். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார் என்றெல்லாம் நம்ம சொல்லுறோம் இல்லையா? அப்ப அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், நாம் இப்படி ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அதைத்தான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி என்றால் அதை சொல்ற, நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமே கொடுத்தாரு. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கணும்னு தெரியாது. அதிகாரத்தை கொடுத்தாரு. அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியும் பெற்று தந்தார். அவருடைய மகிமை நமக்கு கொடுத்திருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? யோவான் 17:22 வாசி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அதே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அது பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் யாரு? நீங்களும் நானும். எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்த மகிமை. கிறிஸ்து வந்து பிதாவுக்கு பரிந்து பேசுகிற ஜெபத்தாங்க இந்த யோவான் 17ஆம் அதிகாரம். அதனால சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு கொடுத்துட்டார். இவ்வளவுக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம் அதனால் ஒன்றிலும் நம்ம சலிச்சு போகக்கூடியவர்கள் அல்ல. நாம ஜெயம் எடுக்கிறவர்கள் தான். நமக்கு அதில் எந்த வித சந்தேகம் நம்ம பட வேண்டாம். ஏன்னா இந்த கனியை நம்ம புசித்தா போதும். அதுதான் அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்படின்னா நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று தான் வேதம் காட்சி. சங்கீதம் 40:10 வாசிங்க. சங்கீதம் 40:10. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. ஆமா, உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் அதை ஒளித்து வைக்கவில்லை அப்படின்னு தாவீது எழுதுகிறார். இது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான். நான் சொல்றேன், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. அவருடைய நீதி எப்படிப்பட்டீங்கன்னா சங்கீதம் 119 வாசிப்பு அவருடைய நீதி நித்திய நீதி என்று வேதம் சொல்லுது. அவர் ஒருத்தர் தான் நீதிபர். அவரோட தான் இந்த நித்திய நீதி இருக்கிறது. அதனால உங்களுடைய நீதி நான் என் இருதயத்துக்குள்ள மறைத்து வைக்கவில்லை. உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் பெற்ற ரட்சிப்புக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றான். அதனாலதான் நீங்க சங்கீதம் 116 நீங்க 13 நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது
அங்க என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 116:13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து, ஆமா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்போ உங்களுடைய ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அருமையாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. எல்லா சபைக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. கிறிஸ்துவ எதையுமே ஒழிச்சு வைக்கல, அவர் எல்லாமே திட்ட தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை கற்றுக்கொண்டு நாம் அதன்படி செயல்பட வேண்டும் என்பதுதான், அதுதான் பிதாவுடைய சித்தம், வேற எதுவுமே இல்லை. அப்ப அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இது அறிந்து கொண்டு அவருடைய வழியில் நம்ம போகணும். அதனால நான் இந்த யோசுவாவுக்கு சொன்ன வசனம் சொன்ன, யோசுவா 1:2 சொல்லும்பொழுது, மோசனுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு இடது வலது சாய்ந்தராது. அந்த வேதத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடது வலது சாய்ந்து விடக்கூடாது. வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மை சொல்றது, வேதம் தாங்க எனக்கு வழிகாட்டி. எனக்கு எந்த மனுஷன் சொல்ல நம்ப மாட்டேன். எனக்கு வேதம் என்ன சொல்ல அதைத்தான் நான் நம்புவேன். அது என்னுடைய ஒரிஜினல் கொள்கை, நான் அதைத்தான் பின்பற்றி வரேன். ஆனால் கடவுள் நடத்துறார், அவ்வளவுதான். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நான் கவலையே படுறது கிடையாது. இன்றைக்கு இருந்தால் கடவுள் நம்மளை கடவுள் ஆசீர்வதித்தார். ஏற்கனவே ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆதியாகமம் 12:2 வாசி பார்க்கும்பொழுது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்ட்டாரு. அப்ப ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ன, ஆயுசு முழுவதும் ஆசீர்வாதம் தான். அது ஆண்டவர் இன்னைக்கு இருக்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. இன்னைக்கு அது அப்படி கேட்க வேண்டியது இல்லை. அவர் ஒரு தடவை சொன்னா அவ்வளவுதான். எல்லாமே ஒண்ணுதான் கடவுளுடைய பார்வைக்கு. நாம தான் போட்டு உடனிட்டு கிடப்போம், அது தேவையில்லாத. அதை சொல்றேன். அப்படின்னா நாம என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க, வெளி 3:5 வாசி. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசித்தால் நம்ம எப்படி இருப்போம்? ஜெயம் கொள்ளுவனாக தான் இருப்போம். அது எந்த வித மாற்று கருத்தோ சந்தேகமே படவே வேண்டாம். அப்படி சந்தேகப்படுறத விட்டுருங்க. நீங்க அது வசனத்தை விட்டுருங்க, நீங்க பைபிளை விட்டுடலாம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் சொல்றது, ஜெயம் கொள்ளுவனா அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் அப்படிங்கிறார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன் அப்படிங்கிறார். நீங்க சங்கீதம் 139:6-7 நினைக்கிறேன், அது நீங்க வாசிச்சு பாருங்க. என் தாயின் கருணை எலும்புகள் உருவாகாததுக்கு முன்னமே என்ன பண்ணிட்டாராமா, ஜீவ புஸ்தகம் எழுதி வச்சுட்டேன் அப்படின்ட்டாரு. வாங்க, அப்ப நம்மளை பத்தி முதல்ல எழுதிட்டாரு. அவர் எழுதுறதா பிளாட் எழுதுறதா அது யாருன்னு அழிக்க முடியாது, மறுக்க முடியாது. அதான் சொல்றாரு பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் ஜீவ புஸ்தகத்தின் நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்து அவருடைய தூதருக்கு முன்பாக நான் அறிக்கை செய்து அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்ல, அது எந்த நாமம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நமக்கு எந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு? எரேமியா 15:16 நீங்க வாசிச்சு பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு தரிச்சாச்சு. அந்த நாமத்தை என்ன பண்ண போற? நான் பிதாவுக்கிட்ட அறிக்கையிட போறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தை சொல்லி நான் பிதாவிட்ட அறிக்கையிட போறேன். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் வரணும். உண்மையிலே நம்ம பாக்கியம் வரணும், பாக்கியம் வரணும் இல்லையா? சொல்லுங்க, பாக்கியம் வரணும். உண்மையிலே இன்னைக்கு மண்ணுக்கு நான் நட்டம் போட்டிருக்க வேண்டியது அந்த சூழ்நிலை தான். அது இது கடவுளுடைய சித்தம் தான் நான் சொல்லுவேன். என்ன ஒன்றும் பண்ணல. இப்போ நான் சும்மா நான் டம்மி தான், அதான் சொல்கிறேன். அப்போ நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறது நம்ம இப்போ பார்ப்போம் இல்லைங்களா? அதில் வெள்ளி 3:21 வாசி. 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்கிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படி அருள் செய்வேன்.
ஏங்க உண்மையை நம்ம சொல்லி நினைச்சு பார்க்கலாங்க. இது நமக்கு நடக்குமா நடக்காதா சொல்லுங்க. நிச்சயமா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாருங்க. சொன்னவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், சொன்னவர் இன்னார் என்று நாம் அறிவோம் இல்லைங்களா? அந்த விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிவோம். அதான் சொல்றாரு பாருங்க, நான் செய்கொண்ட என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? உட்கார்ந்து அப்புறம் ஏன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கொள்ளும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர் எங்க போய் உட்காந்துட்டாரு? பிதாவுடைய கருத்துல போய் உட்கார்ந்துட்டு அங்க சொல்றாரு, சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட. அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்துவோட உட்காரும்படியான ஒரு பெரிய கிருபை நமக்கு அவர் அருள் செய்வார் என்று சொல்லி அங்கு வாக்கு கொடுக்கிறார். இப்போ இத்தனைக்கு நம்ம சொந்தக்காரர் தான். நாம் ஒன்றும் அப்படி ஒன்று நம்ம சலிச்சு போனது இல்லை, அப்படி ஒன்று நம்ம ஏமாந்து போனது இல்லை. ஆனால் கடவுளையும் நம்புகிறவன் பாக்கியவான் இல்லைங்களா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் பாக்கியவான்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். இப்போ எவ்வளோ ஒரு கிருபை, எவ்வளோ ஒரு இது நமக்கு ஒரு ஆசீர்வாதம்ங்கிறத நமக்கு சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டியதை வேதம் சொல்லிக்கணும். வேதம் 2:11 வாசிக்கல, வெளி 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுதிட்டார். அவ்வளவுதான். அப்படியே நமக்கு என்ன, நமக்கு எதுல பங்கு? முதலாம் முயற்சி நமக்கு ஒரு பங்கு உண்டு. இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. அது சொல்ற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவது காதுள்ளவன் கேட்கிறவன் ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தை அவன் சந்திப்பதில்லை. அவன் 2ஆம் மரணத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஜெயப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார். நிச்சயமான அவரோட கூட அவர் முகமை சந்திப்பு அவரோட அரசாட்சியின் போது மரணம் வாங்கப்படுது, நான் அவரோட கூட எழுந்திருப்பேன் அப்படிங்கிற அந்த கிறிஸ்துவுக்குள் மருத்துவர்கள் முதலாம் உயிர்த்தெழுவோம் என்ற அந்த வார்த்தையெல்லாம் நம்ம விசுவாசத்து வரும்பொழுது நிச்சயமா நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. இதைத்தான் நமக்கு வேறு தெளிவாக சொல்லுறது பார்க்குறோம். வெளி 2:21 வெளி 21 இங்க சொல்றாரு, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின, விளம்பினது. ஆமா, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இனி என்ன நமக்கு இல்ல? நமக்கு இந்த ஜீவத்திற்கு கனியை புஷ்டினா நமக்கு என்ன இல்லை? அலறது இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. இனி சந்தோஷம், சமாதானம், சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுப்பேன்னு சொன்னாலும் அது எல்லாமே நமக்கு தான். நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். வேத வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பிடிப்பு விட்டு சொல்லுங்கள் சொன்னார், சந்தேகப்படாமல் கேளு. ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பாரா, ஆண்டவர் ஜபத்தை கேட்பாரா அப்படின்னா முதல்ல அப்படி உட்காரும் போது அப்படி நினைச்சா அப்படித்தான். கர்த்தாவே, கர்த்தர் என் ஜபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனிக்கிறவர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போமாக நிச்சயமாக நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறத பார்க்குறோம். வெளி 5:5 வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் உண்டிருக்கிறார். அப்போது இங்க யோவான் வந்து அழுகிறாரு. உள்ளும் புறமும் எழுதப்பட்ட முத்திரைகளை பார்த்துட்டு அவர் முத்தரிக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை, இந்த 5ஆம் அதிகாரம் வந்து அந்த முத்தரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகம். அப்போ அது சொல்லும் பொழுது அவன் சொல்றான், என்ன சொல்றாரு? யோவான் போது சொல்லும் பொழுது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, அப்ப மூப்பர்கள் ஒருவன் நோக்கி சொல்றார், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இது சொல்றாரு பாருங்க. இந்த தாவீது வேறுமானவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 2 சாமுவேல் அந்த 2 சாமுவேல் புஸ்தகங்களும் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு உரிமைகளாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் ஒன்று வாசித்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்படி நான் யோசித்து பார்க்கும்பொழுது 2 சாமுவேல் அந்த 24 அதிகாரங்களும் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு உண்டான ஒப்பான காரியங்களை தான் அந்த 2 சாமுவேல்ல அது சொல்லியிருக்கிறத நான் பார்த்தேன். அதான் சொல்றார், யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படிங்கிறார், தாவீதின் வேறுமானவர் அப்படிங்கிறார்.
ஏதோ தாவீதுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் சொல்றாரு, தாவீதின் குமாரனேங்கிறோம், தாவீதுடைய ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோண்டிட்டு இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை திருத்தவும் அதன் 7 முத்திரைகள் உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். எனக்கு அருமையானவர்களே, நாம பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இவைகளை வாசித்து விசுவாசித்து இந்த ஜீவத்தின் கனியை புசித்து நாம் அவரிடத்தில் நாம் சேரணும். அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. வாசிங்க 2வது காரியம் வெளி 6:2 வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் சொல்லி பார்க்கணும். அப்ப நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்வார், நல்ல போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு எனக்காக என்ன பண்ணாரு, ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னாரு இல்லையா? அந்த கிரீடம் நமக்காகத்தான் வச்சிருக்காரு அவரு. அப்ப நம்ம ஜெயிப்பவனாக ஜெயமுள்ளவனாக நம்ம வாழ வேண்டும் அல்லவா? நாம் அப்ப இந்த கனியை நம்ம புசிக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் சொல்றாரு. நீங்க 66 புத்தகத்தில் எடுத்துக்க, எங்க எடுத்து பார்த்தாலும் அவர் கடையில் வார்த்தை கூட தான் வருவாரு, வேற எங்கேயுமே போக மாட்டார். பைபிள் விட்டு அவர் வெளியே போனதே கிடையாது. பைபிள்குள்ளேயே தான் இருக்காரு. அது வார்த்தையை தான் சொல்லுவாருன்னு சொல்லி வெளி 19:11. பரலோகம் திறந்திருக்கதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரையை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். நீங்க சொல்லிட்டாங்க சங்கீதம் 97:13 பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கொண்டு ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர் என்று பார்க்கணும் இல்லைங்களா? யோவான்ல பார்க்கும்பொழுது அவர் கடைசி காலத்தில் வந்து என்னுடைய வசனமே உங்களை நியாயம் விசாரிக்கணும் அப்படிங்கிறார். அதான் சொல்லும்போது சொல்றாரு, பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். அவர் உண்மையினால இயேசு கிறிஸ்து தான், சத்தியம்னால இயேசு கிறிஸ்து தான். அவர் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்படும். அவருடைய நீதியாய் நியாயம் தீர்த்து அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் நீதியாய் நியாயம் விசாரி ஜனங்களை நிதானமாய் நியாயம் விசாரிக்கிறோன்னு சங்கீதக்காரன் சொல்றது பார்க்கலாம். வெளி 17:14. 14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அப்ப பாருங்க, இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்ப்போம். இந்த ஒரு வசனத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் நம்ம கவனிச்சு பார்க்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் கவனிச்சு பார்த்ததுனால தான் நான் அதை சொல்றேன். இப்போ என்ன சொல்ற பாருங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் வந்து என்ன செய்வார்? கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள். அப்ப அவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்கிறதா? நீங்கள் நானும் தான். அது சொல்றாரு, அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமா இருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாகிய நாம் அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எழுது அப்படின்னு சொல்லி இந்த யோவான் சொல்றோம். அதனாலதான் நீங்க யோவான் 4 21 வாசிக்கணும். யோவான் 4. அதற்கு இயேசு நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அங்க சமாதான திரும்பி சொல்றாரு. அப்ப அவர் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கட்டத்து தொழுது கொள்ளுற இடங்க சபைகள் நிறைய உருவாக்கிட்டு. ஆனா இங்க அவர் சொல்றது என்னன்னா, எங்க தொழுது கொள்ளுகிற வாழம் வரும் அப்படிங்கிறார். 22வது வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள்,
கொள்கிறீர்கள்? நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. 23 வாசிக்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதான் சொல்றாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அப்ப அந்த உண்மையுள்ளவருக்கு முன்பாக நாமும் உண்மையுள்ளவராய் காணப்பட வேண்டும். அப்போ பிதாவை நாம் ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் நீங்க வேதம் நமக்கு சொல்லுகிறோம். அப்போ தொழுது கொள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதா விரும்புகிறார். அவருடைய சித்தாந்தத்தை அதைத்தான் நாம செய்யணும். நம்ம விருப்பத்தின்படி எல்லாம் போய் கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அது சும்மா இந்த ஃபேன் தோங்குது அந்த மாதிரி தான் இருக்கு. அங்கே போகாது, மேலே தூக்கம் போகாது. மேலே ஏன்னா மேலே ஒரு கூட்டம் இருக்குது இல்லை, அங்கே ஒரு ஸ்டாண்டிங்கான கூட்டம் இருக்குதுல்ல, ஜபத்து தடுக்கிற கூட்டம். அப்போ அந்த உடச்சிட்டு போகணும்னா இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண உடச்சிட்டு போகும். ஏன்னா இந்த வசனத்துக்கு கூட வண்ணமே வச்சிருக்காரு. அதுதான் இருக்குது. 1 Corinthians 15:57. 15:51. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொள்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொள்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதை சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த புஸ்தகத்தை புசிக்கிறது எப்படி எப்படி நம்ம புசிக்கணும்? ஏன்னா வார்த்தையை சாப்பிடுன்னு தான் சொல்கிறாரு. சாப்பிட்டவங்களே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்க்கும் பொழுது வெளி 10, 9, 10, 11 வாசம். வெளி 10 நான் 9, 10. 9, 10. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி. பாருங்க, தூதனிடத்தில் போய் கேட்கும்போது யோவானுக்கு இதை வாங்கி என்ன பண்ணுகிறாரு? புசி, சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்து என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். பாருங்க, நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு? ராஜாக்கள் இடத்துல போய் என்ன பண்ணு, பாஷைக்காரர் இடத்துல ஜனங்கள் இடத்துல போய் நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அதுக்குத்தான் இந்த புஸ்தகத்தை சாப்பிடு, இந்த ஜீவவர்த்தியின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று எழுது சொன்னது இதுக்குத்தான். இதைத்தான் நாம செய்யறதுக்கு இவ்வளவு காரியங்களை நம்ம சொல்லி வர சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ எரேமியா சாப்பிட்டாரு. எரேமியா 15, 16 நீங்க வாசிச்சு பாருங்க என்ன சொல்றாரு. வார்த்தைகள் கிடைத்தவுடன் உட்கொண்டு அவர்களின் இருதயத்துக்கு மகிழ்ச்சி சந்தோஷமா இருந்தது. சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. சரி, ரைட். அவ்வளோ இப்போ யோவானுக்கு சொல்லும்பொழுது புசிட்டாரா, அங்கே எரேமியா சாப்பிட்டாரா, அடுத்து எசேக்கியா அவர் சாப்பிட்டாரா இல்லையா, அதே பார்க்கணும் இல்லையா. எசேக்கியா 2:7-8 வாசிங்க. 2:7-8. கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாகிலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. ஆமா, அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையோ அவ்வளவுதான். என் வார்த்தையை நீ போய் சொல்லு. அங்கே உங்களுக்கு பேச தெரியாது ஆண்டவர் என்ன செய்யும், அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. உன் வாயில வார்த்தை போடுறது நான், நீ போய் பேசு சொல்ற. அப்போ அவன் சொல்றாரு, கலகக்காரர்கள் அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தையில் அவர்கள் சொல்லு. அடுத்த மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல், ஆமா, அதான் உடனே சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி. அவன் என்னங்க சொல்றாரு? இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டாலும் பசியே வராது. அப்போ நம்மகிட்ட என்ன குணாதிசயம் இருக்கு? ஆவியின் கனிகள் நம்மகிட்ட இருக்கு. அதைத்தான் சொல்றாரு, வேற ஒன்றுமே இல்லை. அதுல இன்னொரு வசனம் வாசிங்களேன். எசேக்கியேல் 3:1 வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. அதைத்தான் சொல்றாரு. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். இப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இதை சொல்றது, இதை செய்யறதுக்கு தான் இவ்வளவு காரியங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த புசிங்க அப்படிங்கிறார்.
இந்த கர்நாடகாவில் பாருங்க எவ்வளோ நமக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் வாசிங்க, ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி ஏற்றுக்கொள்ளுதல்? மத்தேயு 13:23. 13:23. 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பாத்தீங்களா? அப்போ நல்ல நிலத்தில் ஆமா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை, இந்த வசனத்தை தாங்க அவர் வந்து புசி சாப்பிடு, பேரை கெடுக்க மாட்டோம், பேருக்கு ஜீவபுஸ்தகம் எழுதுறேன், நான் உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தேன், மகிமையை கொடுத்தேன், இப்படி எல்லாம் உனக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இதைத்தான் சொல்றாரு அவர். ஆனால் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து, இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த உணர்வு தான் முக்கியமான ஒரு காரியம். உணர்வு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான ஒரு காரியம் கேட்டீங்கன்னா உணர்வு. ஏன்னா நீங்க சங்கீதம் 14:2 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்றுதான் பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு மனுபுத்திரையும் கண்ணோக்கி கொண்டிருக்கான வேதம் சொல்லுது. அதே எபேசியர் 5:16 நீங்க 17 நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, பிதாவுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வேதம் சொல்லுது. அப்போ அந்த உணர்வு தான் நமக்கு முக்கியங்கிறது தான் இங்கே வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது பார்க்கணும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியே 4:1 வாசிக்கிறோம். வெளி 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு, முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்க மேல் வா, நான் அடுத்து என்ன நடக்க போகுது இதெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து சீசர்கள் கேட்டும்போது இயேசு என்ன சொன்னாரு? இதெல்லாம் நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம், யுத்தம் வரும், சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், இதெல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப நம்ம எந்த நாட்கள் இருக்கிறோம்? நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம். இனி நாம் என்னென்ன சம்பவிக்க போகுதோ, என்னென்ன காரியம் நடக்க போகுதோ, நிச்சயமா நம்ம அதை கேட்போம். இனி வரப்போகிறதெல்லாம் பயங்கரமாகத்தான் இருக்கும். அதனால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதற்கு முன்னே நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுலடியார் தெளிவா சொன்னாரு 1 தெசலோனிக்கர் 4:23, நீ அவர் வருகிற பொழுது என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் குற்றமற்றதை காக்கப்படும்படியாக என்று சொல்லி அந்த பவுலடியார்கள் சொன்னார். அது மாத்திரமல்ல, பவுலடியார்கள் சொல்லும் பொழுது அந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிப்படுத்து இந்த 2 கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது இந்த மண்பாண்டத்தை என்னுடைய வாசிங்க 2 கொரிந்தியர் 4:6-7 வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமா, பாருங்க, இந்த பொக்கிஷத்தை அவருடைய எவ்வளவு அழகா சொல்றாரு. அவருடைய மகிமை விளங்கும்படியாக, கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டமாக இந்த சரீரத்தில் பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா இன்றைக்கு நாம் கேட்ட இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசித்து இந்த மண்பாண்டமாக இந்த பொக்கிஷத்தை பதித்து வைக்கணும். இன்னொன்று சொல்ற மாதிரி இந்த ஏசாயா 45 எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் நான் சொல்றேன், இந்த கோரோசுங்கிற ஒரு அரசனுக்கு வந்து கடவுள் பிதானா யாருன்னு தெரியாது, குமாரனா யாருன்னு தெரியாது. ஆனா அவர் பாருங்க, கடவுள் அவனை தேர்ந்தெடுத்து அவனை கொண்டுதான் அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமா இருந்தது. அது நீங்க எஸ்ரால வாட்சி பார்த்து தெரியும் உங்களுக்கு. எஸ்ரால தான் வராரு முதல். அப்ப 2வது இங்க ஏசாயா சொல்லும் பொழுது அவரை கொண்டு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த கடவுளுடைய பிதாவுடைய நாமம் அறியாத அந்த கோரோசுக்கு அவர் நாமத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஏசாயா 45:6-7 என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னைத்தான் நானே கர்த்தர்,
வேறொரும் இல்லை, என்னை தவிர வேறு தேவனும் இல்லை, வேறொருவரும் இல்லை. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கை உண்டாக்குகிறவர் நானே, ஆமா. கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். 45:5 நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. வேறொருவரும் இல்லை. மேல் வசனத்தை வாசி, 4வது வசனத்தை வாசி. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இப்ப என்ன சொல்றாரு, அந்த கோரோசுக்கு வந்து பிதா ஆறுன்னு தெரியாது, குமாரன் ஆறுன்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை போய் தேடி கண்டுபிடித்து, எப்படி ஆபிரகாமை கண்டுபிடித்தாரோ அதே போல இவனை கண்டுபிடித்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுட்டரிக்கப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்காக இந்த மனுஷனை போய் எங்க பாபிலோன்ல பெர்சியா தேசத்தில் இருக்கிற இந்த மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. யாருமே தெரியாது, இதான்னு யாருமே தெரியாது. ஆனா அந்த மனுஷனை போய் கடவுள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார், தேர்ந்தெடுத்து சொல்றாரு பாருங்க, உனக்கான வெங்கல கதை உடைப்பு, இரும்பு தாப்பாளை உரிப்பேன், பொக்கிஷனுக்கு தெரிந்து என்ன சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றது, அடுத்து வாசி, உனக்கு கொடுப்பேன். நான் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. அப்போ கடவுளை அறியாதிருந்த அந்த கோரசுக்கு அவருடைய நாமத்தை கொடுத்திருக்காரு என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு கடவுளாக இருப்பார். எனக்கு அருமையானது, நாம் நிறைய சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் வசனத்தை கேட்கறது மாத்திரமில்ல, சிந்தித்து அசைப்படும். அப்போத்தான் அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும். ஏன்னா அவர் பேசுகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கணுங்களா. வெளியே 1:7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் யோவான் வந்து ஆவியில் நிரம்பி அந்த இடத்து கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது அவனை அப்படியே ஆவியில் நிரம்பி கீழே விழுந்துடுறான். அவனுடைய பாதத்தில் விழுந்து விடுகிறான். பாதத்தில் விழுந்ததும் கிறிஸ்து அவன் வலதுகாரத்தை கொண்டு அவனை தொட்டு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு அந்த யோவானோடு பேசுகிற மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். இல்ல வெளி 1:17 வருஷம் நான் அவரை கண்டபோது எவரை? ஆண்டவராகிய கிறிஸ்துவை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுது. கிறிஸ்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா என்ன சொல்றாரு, செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்து அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். எவ்வளவு தைரியத்தை நம்ம கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த உயிருள்ளவர் சொன்ன வார்த்தை தான் இந்த உயிருள்ள வார்த்தை. இது நிச்சயமாக நம்மளை உயிர்ப்பிக்கும், நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கும், நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டோம். அதாவது இந்த கோர்வசுக்கு சொல்லும்பொழுது 2வது வசனம் சொல்லும் பொழுது, நான் உனக்கு முன்னே, நான் கோர்வசுடைய வலது இதை பிடித்து சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணரானவர்கள் நான் செவ்வையாக்குவேன். அவர் வாக்கு மாறாதவர்கள். இந்த வார்த்தைகள் சொல்லிட்டு நீங்கள் வெளியே பொறுப்படுங்க. எங்கே ஓனைக்கு தான் அங்கே நேர்வழிங்க. இது என்னுடைய ஆழமான இந்த ஜபத்தை சொல்லாம வெளியே வரலாம். இந்த வசனம் சொல்லலாம். அப்படி என்றால் நாம் கடவுளுடைய அந்த வார்த்தைகளைத்தான் நாம் அதிகமாக கவனிப்போம். நாம் இன்றைக்கு நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாமளும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாக இருந்து வருகிற காலங்களிலே நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, நாம் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த கடவுளோடு இணைந்து நாமளும் நல்ல ஓட்டத்தை ஓடுவோமானால் நிச்சயமாக நமக்கு அந்த நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை ஓடுவோமேனால் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள நாம் சுத்தமாக. இதுதான் கடவுள் சொல்லி. அதனால தான் சொல்கிறாரு, ஜெயங்கொள்ளுடன் ஓடும் அவனுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுதை காதல் கடவுள் ஜெயங்கொள்ளுடன் அவனுக்கு பரதேச மத்தியில் இருக்கிற ஜீவபட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதிட்டார். எழுதியாச்சு. இப்போ எழுதி நம்ம கையில் கொடுத்தாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓசியா 8:12 வாசி கொடுத்துட்டாரா இல்லையா? தெரிஞ்சு போகுது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர் கையில் கொடுத்தாச்சு, நம்ம கையில் கொடுத்தாச்சு. அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது.
இன்னைக்கு எல்லாம் அநேக இடத்துல சத்தியம் இல்லை, பைபிள் கிடையாது. இதை சுமக்கணும். இதை சுமந்தா தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததுக்கு அர்த்தம். இதை சுமக்கலைன்னா சும்மா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அந்த சங்கீதம் 126 சொல்லும் பொழுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அடிப்பான், அள்ளி விதத்தை வீதை அறுத்து கொண்டு அவன் அறிக்கட்டுகளோடு சந்தோஷமாய் வருவான். தம்பியானவர்களே, நாம் இன்றைக்கு மாத்திரமல்ல, நம் மறுமைக்கு வரைக்கும் நம்மளை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கோம். அப்படி என்றால் நாம் இந்த வேதத்தை தாவீது சொன்னது போல நான் வேதத்தை மறவேன் என்று சொன்னாரே, அதுபோல் நாம் வேதத்தை மறவாதபடிக்கு யோபு பக்தனை போல அதிகமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லும். எனவே ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து செயல்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென்.